நம்ம ஐயர் அப்படிங்கிற சொல் வந்து உயர்ந்த நிலையில உரியவர்களை சொல்லுவதற்கான ஒரு நல்ல சொல்லாக அமைஞ்சது. உடனே அவனும் தன்னை ஐயர்னு சொல்லிக்கிட்டான். யாரு? பார்ப்பனர்கள், ஆரிய பார்ப்பனர்கள். ஐயா, நீங்கள் இடையில வந்து பேசும்போது பார்ப்பனர்கள், பார்ப்பனியம் அப்படின்லாம் சொன்னீங்க. பார்க்குற நிறைய மக்களுக்குமே சந்தேகங்கள் இருக்கும். யார் பார்ப்பனர்கள், பார்ப்பனியம்னா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அவங்க யார், இது எதனால் பார்ப்பனர்கள், பார்ப்பனியம் யாரை சொல்கிறோம், அது மட்டும் கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியும்? இப்போ இது ஒரு சரியான கேள்வி தான். அதாவது பார்ப்பனர்கள்ங்கிறதுல வந்து 2 நிலை உண்டு. இப்போ தமிழ்லேயே கூட நம்ம குறிப்பாக வெங்காளூர் குணா அவரும் இங்கே இருக்கக்கூடிய பாவாணர் அவர்கள் கூட பல நிலைகளில் பார்ப்பான் அப்படிங்கிற தொழில் அடிப்படையிலான சொல்லாடல். பார்ப்பான் அப்படின்னா நிமித்தம் பார்க்கிறவர்கள், கால நேரங்களை பார்த்து கணிச்சு சொல்கிறாங்கல்ல, அவங்கள தான் பார்ப்பான்னு சொல்லுகிற வழக்கம் வந்து தமிழ் இலக்கியங்களில் தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கை முறைகளில் இருந்ததாக சொல்லி ஒரு பதிவு இருக்குது. திருக்குறளே கூட பார்ப்பான்ங்கிற சொல் இருக்குன்னு பார்ப்பான், அந்த பார்ப்பானும் அது இருக்குது. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துலையும் பார்ப்பான்னு இருக்குது. எல்லாம் அந்த மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை பற்றி நம்ம அந்தந்த குறள் பேசுகிற பொழுது அந்தந்த குறள் சார்ந்த பொருளோட சேர்த்து பேசலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே பார்ப்பான் என்கிற ஒரு நிமித்தம் கால நேரங்களை பார்த்து அறிவிக்கக்கூடியவர்களை பார்ப்பார்னு சொல்லுகிற வழக்கம் ஒன்று உண்டு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த பார்ப்பார் வந்து இயல்பான பார்ப்பார் தான். ஆனால் இங்கே ஆரிய பார்ப்பனர் அப்படின்னு ஒரு எந்த சொல்லுமே ஒரு நடைமுறைக்கு இங்கே வந்து உயர்குல நிலைகளில் வாழ்நிலையை கொண்டவர்களை அடையாளப்படுத்துகிற பொழுது அந்த சொல்ல தனக்குரியதாக மாற்றிக்கிற தன்மை ஆரிய பார்ப்பனர்கள்ட்ட இருந்தது. நம்ம ஐயர் அப்படிங்கிற சொல் வந்து உயர்ந்த நிலையில உரியவர்களை சொல்லுவதற்கான ஒரு நல்ல சொல்லாக அமைஞ்சது. உடனே அவனும் தன்னை ஐயர்னு சொல்லிக்கிட்டான். யாரு? பார்ப்பனர்கள், ஆரிய பார்ப்பனர்கள். நம்ம இந்த இடத்துல வேறு பிரிச்சே சொல்லணும். ஆரிய பார்ப்பனர்கள். ஆரிய பார்ப்பனர்கள் யாருன்னா இந்த வேத புராணங்களை அடிப்படையாக வைத்தது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா வருணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அது அப்புறம் அவங்க எங்க இருந்து வந்தாங்கிற ஆய்வெல்லாம் அப்புறம் போலாம். அவங்க வருணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள். வருணாசிரமம்னா என்ன? பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர இந்த தன்மையில் ஏற்றுக்கொள்கிறவர்கள். பிறப்பால் வேறுபடுத்தக்கூடியவர்கள், பிறப்பால் இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள், இவர் இடைநிலை மக்கள்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே வருணாசிரமத்தை ஏத்துக்கிறவங்க. அந்த வர்ணாசிரமம் ஏத்துக்கிறவங்க எதெல்லாம் ஏத்துக்குவாங்க? வேதங்களை ஏத்துக்குவாங்க, மனு தர்மத்தை ஏத்துக்குவாங்க, அர்த்த சாஸ்திரத்தை ஏத்துக்குவாங்க, புராண புழு குப்பையை ஏத்துக்குவாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் ஆரிய பார்ப்பனர்கள். இப்ப இந்த ஆரிய பார்ப்பனர்கள் என்பவர்கள் இந்த வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறதுனால இதை அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற வாழ்க்கை இருக்குல்ல, பொதுமை வாழ்க்கை, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய வாழ்க்கை. இப்ப இந்த ஐயர்னு சொன்னா நம்ம வந்து ஐயர்னு சொல்லுகிற வழக்கம், ஐயன் அப்படின்னு சொல்லுகிற ஐயன் திருவள்ளுவர்னு சொல்றோம். ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அப்படின்னு சொல்லுகிற ஒழுங்குமுறை இருக்குது. ஐயர்னு எல்லாரையும் ஐயான்னு சொல்லுகிற விழிச்சு சொல்லுகிற தன்மை நம்மள்ட்ட இருக்குது. இந்த தன்மையெல்லாம் அவன் பார்த்துட்டு தன்னையும் ஐயர்ன்ட்டான். ஐயருங்கிறது ஒரு உயர்நிலை சொல் தான். நம்மை சுட்டி கொண்ட ஒரு உயர்நிலை சொல். அவனுக்குரியதான் மாத்தறான். அந்தனர் என்போர் அறவோருங்கிறாரு யாரு? திருவள்ளுவர். அந்தனர் என்போர் அறவோர், அறவாழி அந்தனருங்கிறார். அறம்னா ஆழின்னா கடல், அறம் போன்ற ஆழி நிலைகள்ல இருக்கக்கூடிய அந்தனர். அந்த அந்தனருங்கிறது யாருங்கிறதுக்கு அறத்தை அடிப்படையாக கொண்டவர்கள்ங்கிறதுக்கு ஏறத்தாழ 36 இடங்கள்ல விளக்கம் சொல்றாரு திருவள்ளுவர். அது அப்புறம் அது ஒரு பெரிய தனி செய்தி. அப்ப அந்தனர் என்கிற சொல்ல மறுபடியும் அவனுக்குரிய சொல்லா மாத்துறான். அப்ப அது மாதிரி தான் இவன் என்ன பண்றான், ஒவ்வொன்றுத்திலையும் பார்ப்பார் என்கிற ஒரு குலத்தின் சொல்லை இவன் மறுபடியும் தனக்கான சொல்லா மாற்றும் போது தான் நம்ம இங்க என்ன பண்ண வேண்டி இருக்குதுன்னா ஆரிய பார்ப்பனர் அப்படின்னு சொல்ல வேண்டியது தேவை. அந்த மாதிரியான சொல் இணைவை பாவாணரும் பாவலர் இருந்தா இணைச்சு கொடுக்குறாங்க. ஆரிய பார்ப்பனர்னு நம்ம அவங்களை அடையாளப்படுத்தணும். ஆரிய பார்ப்பனர். அப்ப ஆரிய கருத்துடையவர்கள். ஆரிய கருத்துடையதுன்னா என்னது? இந்த வர்ணாசிரம வேத புராணங்களை, அர்த்த சாஸ்திரங்களை இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறவர் யார்? ஒருவர் திருக்குறளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களால என்ன செய்ய முடியாது? இந்த புராண குப்பைகளையோ அர்த்த சாஸ்திரங்களையோ மனுதர்ம சாஸ்திரங்களையோ வேதங்களையோ ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நான் திருக்குறளை ஏற்றுக்கொள்கிறவனா இருந்தா அவையெல்லாம் குப்பைன்னு சொல்லி ஆகணும். ஆரிய பார்ப்பனர் என்பது ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக வைத்தது. என்ன கோட்பாடு? பொதுமை என்கிற கோட்பாட்டுக்கு எதிரான கோட்பாடு, ஏற்றத்தாழ்வை வகைப்படுத்தக்கூடிய கோட்பாடு. அது இந்த வேத புராணங்களை ஏற்றுக்கொள்ளுகிற கோட்பாடு. அதனால தான் அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அனைவருமே ஆரிய பார்ப்பனர்கள். அதுக்கு அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சார்பா பேசக்கூடியவர்கள் எல்லாம் அந்த ஆரிய பார்ப்பனியத்தினுடைய அடிவருடிகள். பார்ப்பனியம்ங்கிறது அந்த கொள்கைகளை பத்தி, அந்த வர்ணாசிரம கோட்பாடுகளை சொல்லுவது.
அப்ப வந்து இங்க ஏற்கனவே தமிழ் சமூகத்துல வந்து பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு குலம் இருந்திருக்கு. இருக்கு. ஆனா அவங்க வந்து அந்த குலத்தை இப்ப இன்னைக்கு அடையாளப்படுத்துறதுக்கு இல்ல. இப்ப அந்தணர்னு ஒரு குலம் இங்க எங்கேயாவது காட்ட முடியுமான்னா இல்ல. ஆனா அன்னைக்கு அப்படியாக இருந்திருக்குது. அந்தணர் இவங்க எல்லாம் அந்தணர். ஏன்னா அது வந்து நீங்க சிலப்பதிகாரத்துல நிறைய பார்க்கலாம், பதிவுகள் இருக்குது. அந்த அந்தணருங்கிறவர் வேத விற்பன்னர், அந்த என்னென்னலாம் தொழில் செய்யக்கூடியவர்களை வேறு பிரித்து அடையாளப்படுத்துகிற சொல்லாடல்ல அந்த அந்தணருங்கிற வகைப்பாடும் இருந்திருக்குது. ஆனா அந்த வகைப்பாடு இன்றைய குல அமைப்புகள்ல இல்லை. அந்த வகையில பார்ப்பார் என்பவர்கள் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர்களாக, தமிழ் கால நேரங்களை பார்த்து சொல்லுகிறவர்களாக தமிழ் புலத்துல இருந்ததுனால கால நேரங்கள் பார்க்கறதுக்கு வானியல் அறிவு பெற்றவர்களால் தான் பார்க்க முடியும். மற்ற ஆரிய பார்ப்பனர்கள்ட்ட அது மாதிரி கால நேரம் பார்த்து வகைப்படுத்தக்கூடிய அறிவு அவங்கள்ட்ட கிடையாது. ஏன்னா வானியல் அறிவே அவங்கள்ட்ட கிடையாது. முதல்ல வேதங்கள்ல கடல் பற்றியான எந்த குறிப்பும் கிடையாது. ஏன்னா கடல் இருந்த பகுதிகளில் வேதங்கள் எழுதப்படலை. அப்போ நம்ம தான் கடல் பற்றியான செய்திகளில் கடலோடா கால்வல் நெடுந்தேன் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்துன்னு, நாவாயின்னா கடலில் ஓடக்கூடிய அந்த படகுகளுக்கு தெப்பங்களுக்கு ஏறத்தாழ 30-40 பெயர்கள் தமிழில் இருக்குது. அப்போ அப்படிலாம் வகைப்படுத்தி சொன்ன அறிவு பொருந்தியவர்களாக தமிழர்கள் இருந்தாங்க. அந்த தமிழ் மேன்மையிலிருந்து தான் அவங்க கால நேரங்களை வகைப்படுத்தி சொன்னவங்க. நம்மளிடம் இருந்து தான் அவன் திருடிக்கிட்டு அவனும் அந்த பேச்சை பேச தொடங்கினான். அவனும் இப்போ சோதிடம் உள்ளிட்டு எல்லா கால நேர வேலைகள்லையும் அவனும் ஈடுபட தொடங்கிட்டான். அதனால பார்ப்பார் என்கிற பழந்தமிழ் சொல் இன்றைக்கு நடைமுறையில் இல்லை. அதனால ஆனாலும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பார்ப்பனர்களை வந்து குறிப்பாக சொல்லும்பொழுது ஆரிய பார்ப்பனர்கள், பார்ப்பனியம்ங்கிற கருத்தாடலை சொல்கிறோம். பிராமணிசம் அப்படின்னு இது அவங்களும் வடநாட்டில் குறிப்பாக அம்பேத்கர் உள்ளிட்டு எல்லாரும் சொல்லுவது பிராமணிசம். பிராமணிசம்னு சொல்றாங்க. பிரம்மத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். பிரம்மம்னா பிரம்மண்ய முகமாஷிய அப்படின்னு அந்த சொல்லாடல். பிரம்மனுடைய முகத்திலிருந்து பிறந்தவன் பிராமண, தோல்ல இருந்து பிறந்தவன் சத்திரியன். அந்த பிரம்மணிசம் தான் பிரம்மத்தை அடிப்படையாக கொண்டதுதான் பிராமணியம் அப்படிங்கிற கண்ணோட்டம் வந்திருக்குது. அதனாலதான் பிராமணிசம்னு அவங்க சொல்றாங்க. அப்ப வந்து பார்ப்பனர்களை குறிப்பிட்டு சொல்லும் போது ஆரிய பார்ப்பனர்கள்னு பிரிச்சு நம்ம சொல்றோம். அதே மாதிரி அவங்க கொண்ட கொள்கை வர்ணாசிரம கொள்கை, அதை வந்து பார்ப்பனியம்னு சொல்றோம். இதே வடநாட்டுல அவங்க வந்து பிராமணிசம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. ஆமா. பெரியார் அது எப்ப பேசினாரு புராணத்துல சொன்னதுன்னு சொல்லி எந்த புராணத்துல சொல்லியிருக்காங்க? ஒரு மயிர் மூட்டை, அந்த மயிர்ல இந்த மயிர் எடுத்து வச்சுக்கிட்டு இது இந்த மயிர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் மொத்தத்திலையுமே அது ஒரு மயிர் மூட்டையா? பெரியார் வந்து மலம்னு சொன்னார் திருக்குறளை. தமிழ் ஒரு காட்டு மிராண்டி காலத்து மொழி அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அவர் அதை வெளிப்படுத்துறாரு. அந்த நேரத்தில் இந்திரா காந்தி அம்மா தலைமை அமைச்சராக இருக்கிறாங்க, பிரதம மந்திரியா. அவங்க கோயம்புத்தூருக்கு வராங்க. பெரியாரை பற்றி கேட்குறாங்க அந்த அம்மாட்ட கேள்வி, நேர்காணல். அப்போ பெரியார்னா என்ன, திராவிடர் கழகம்லாம் ஒரு இயக்கமா, அதெல்லாம் ஒரு பெரிய இயக்கமா, அதெல்லாம் சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமான்னு இந்திரா காந்தி அம்மா தட்டி விட்டுட்டு போறாங்க. பெரியார் எல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு தட்டி விட்டுட்டு போறாங்க. பெரியார் வந்து அவரோட பின்புலத்தை வச்சு இவர் வந்து இந்த மொழி சார்ந்தவர், இவர் இந்த மொழி சார்ந்தவர், இவர் இந்த ஜாதியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்கல்ல. அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா கன்னட தெலுங்கர்னு சொல்றாங்கல்ல. நான் கன்னட பலிஜா நாயுடு வகுப்பை சார்ந்தவன், எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ வேறு யாரும் இல்லை என்பதற்காக இந்த தமிழ் இனத்தினுடைய மொழி உரிமைகளுக்காக நான் போராடுகிறேன். திங்கிற சோத்தையை பேசுற மொழியை மாத்திட்டா உன்னை அவனு ஆளுன்னு ஏத்துக்கிறோனாயா?